வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் ஒரு திணை மில்லட்டில் நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்திருக்கோம், உண்டை செய்திருக்கோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. குதிரைவாலி அரிசி மில்லட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன். சோளம், வெள்ளை சோளம் இது அரை கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் வறுத்துட்டு இதை ஊற வைக்கணும். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதை குதிரைவாலியை மட்டும் வறுத்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு குதிரைவாலி அரிசியை வறுத்துக்கலாம். வறுபடும்போது வாசனை வரும், அதான் பதம். இந்த இது கலராக இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக மாறும், அதுதான் பதம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வறுபட்டுடுது. இதை நாம் எடுத்துக்கலாம். பாசி பருப்பையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு செய்யும்போது தான் மணமாக இருக்கும் அதனால் இதையும் வறுத்துக்கலாம். இந்த மில்லட்ஸ் கூட நாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு, சோளம்லாம் குளிர்ச்சி. சோளம் பாசிப்பருப்பெல்லாம் குளிர்ச்சி. அது மில்லட் ஹீட்டு. இது ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு குளிர்ச்சியை தான் தரும். அதுக்கு தான் இதெல்லாம் கலந்து சாப்பிட்றோம். நாம் இந்த வெயில் நாளில் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பும் வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வெள்ளை சோளத்தை போட்டுக்கலாம். படபடன்னு புரியுது பார்த்தீங்களா? வெடித்து செதறும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லாட்டின்னா நெடுக்க பறக்கும். ஐயோ எப்பயே பறக்குது. ஒரு தட்டு போட்டு மூடிக்கிட்டான். இது போதும். அது வறுபட்டது எல்லாம் தெரிச்சு வெளியே ஓடிடும் போடுறது. இப்போ இந்த குதிரைவாலி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு, தூசிலாம் இருக்கும். இந்த வறுபடும்போது அந்த தூசிலாம் வேற இறங்கிடும், எல்லாம் அதில் ஊட்டிகிட்டு இருந்ததில். அப்போ இதை நல்லா இதை பாருங்கள், எவ்வளோ தூசி வருது பாருங்கள். 2-3 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு இந்த அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, இதை அப்படியே காய போட்டு 10 நிமிஷம் இது காயட்டும். பாசிப்பருப்பும் வெள்ளை சோளமும் நல்லா ஆறி இருக்குது. இதை ஒன்றும் பாதியமாக க்ரோஸ் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். பல்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. குறப்பாக ஒரு ஒன்றும் பாதியமாக இருக்கணும், ரவை மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றும் பாதியமாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நொய் மாதிரி இருக்கணும். இது அரைச்சிட்டு அப்படியே இருக்கட்டும். இது நல்லா உணர்ந்துடுது, ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் உணர்ந்துடுது. இப்போ இதை நாம் இதையும் க்ரோஸாக அந்த மாதிரி நொய் மாதிரி அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறப்பாக ரவை மாதிரி இருக்கணும். ரவையை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அது. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி காஸ்ட் அயன் இருந்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா வெயிட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம செய்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நெய்யும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம். வெங்காயம் பிடிக்கலன்றவங்க வெங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போடும். அரை டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் போடும். நம்ம இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, இது எப்படி பார்த்தாலும் 1.5 கப்புக்கு நம்ம எடுத்தோம்.
அதுக்கு தகுந்த தண்ணி வேணும். 3 கப்பு தண்ணி ஊற்று, டபுளாக ஊற்றணும். 1 2 3. தண்ணி கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம அந்த மாவை கலந்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடவே இந்த மாவை போட்டு கிண்டிக்கலாம். வேக வைக்கணும். அது தண்ணி இவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது வேகணும். நல்லா மில்லட்டு வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நாம் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறோம். அது இட்லி குண்டானில் வேற வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா இன்னும் சாஃப்டாக வந்துடும். இந்த பாசிப்பருப்பு, சோளம், குதிரைவாலி எல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்துடுங்க. அடிக்கடும் பிடிக்கல பாருங்க, அழகாக வந்துருக்குது. அதனால தான் அடிக்கனமான பாத்திரம் வைக்கணும். இப்போ இதை ஆற வச்சுக்கணும். ஆற வச்சா இன்னும் இறுகிடும். ஆற வச்சு தான் பிடிக்கணும். சூடாக எதுவும் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். இது ஏற்கனவே வந்ததால் இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பராக வந்துருக்குதுங்க. இது உடனே எடுக்க முடியாது, ஆறணும். ஆற வச்சு தான் எடுக்கணும் அதை. ஏன்னா ரொம்ப சுடும் அது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லீவு நாள், இனிமேல் ஸ்கூல் லீவெல்லாம் விடுவாங்க, எக்ஸாம் முடிஞ்சு அந்த சமயத்தில் பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப சத்து. இது பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நாமளும் சாப்பிட்லாம், பசங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் கார சட்னி, தேங்காய் சட்னி, ரெண்டையுமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாங்க. அது இந்த இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.